நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகி கூசான் ரிஷதாயிமின் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷதாயிமின் மேல் பலன் கொண்டது. ஒத்னியேல் என்கிற ஒரு ரட்சகன் இல்லாவிட்டால் ஒரு நியாயாதிபதியை குறித்து சொல்லியிருக்கிறார். அவன் மேல் ஏற்கனவே கர்த்தருடைய ஆவி வந்து இருந்தார், வெயிட்டிங்ல இருக்கு. அது சில நாட்களுக்கு முன்பாகவோ சில மாதங்களுக்கு முன்பாகவோ சில வருடங்களுக்கு முன்பாகவோ அந்த வசனம் அப்படித்தான் இருக்கு. அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்து இருந்ததினால் ஏற்கனவே அவன் மேல வந்து அவர் பிரேக் பண்ணி நிற்கிறார். அவன் மூலமா கிரியை செய்யறதுக்காக வெயிட்டிங்ல அவனை நிரப்பி வச்சிருக்கிறார். நமக்கும் கூட அபிஷேகம் பெற்று எத்தனையோ வருடங்கள் கர்த்தருடைய ஆவி நம்ம மேல வந்து என்ன செய்யுது இருக்குது. இந்த கர்த்தருடைய ஆவி நம்ம மேல இருந்தா 3 காரியங்களை நாம் செய்யணும். அபிஷேகம் பெற்றுட்டு சும்மா எப்படியே கர்த்தருடைய ஆவி என் மேல இருக்கு, எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ கூட்டங்களுக்கு வராம இல்லை வந்து இல்லை பேருக்கு ஏதோ ஆவியில் நிறைஞ்சு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகக்கூடாது. கர்த்தருடைய ஆவி ஒத்னியேல் மேல் வந்திருந்தார். அப்படின்னா ஒத்னியேல் சொன்னா கர்த்தர் பலம் உள்ளவர்னு அர்த்தம், சக்தி உள்ளவர், வல்லமை உள்ளவர். அப்ப கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல நிற்கும் போது அது ஒரு நோக்கத்துக்காக வெயிட்டிங்ல இருக்கும். சும்மா நம்ம ஆவியில் நிரம்புவோம், அந்நிய பாஷை பேசுவோம், களி கூறுவோம், இதெல்லாம் ஒரு பகுதி. ஆனா அது வந்து இருக்கிறதுக்கு என்ன இருக்கு, ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த ஒரு நோக்கத்தை நீங்க நிறைவேற்றினீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிரதிபலன் கிடைக்கும். அந்த ஒரு நோக்கம் என்னன்னு தெரியுமா? கூஷான் ரிஷதாயிமை மேற்கொள்வது, இல்லாவிட்டால் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவை மேற்கொள்வது. மெசொப்பொத்தாமியாங்கிறது ஆபிரகாம் விட்டு வந்த ஒரு ஊரு. ஆபிரகாம் விட்டு வந்ததான ஒரு இடம், ஒரு விசுவாசிக்கு தேவையில்லாத ஒரு இடம். அந்த இடத்தை விட்டுட்டு அவன் இணைஞ்சிட்டான், புறப்பட்டான். கானானுக்கு போற மனுஷனுக்கு மெசொப்பொத்தாமியா தேவையில்லை, பழைய ஊர் தேவையில்லை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரில் இருக்கிறதுக்கு முன்பாக எங்க இருந்தா? இது பழைய 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 பாம்பு, இல்லாவிட்டால் பழைய பழைய மனுஷனை காண்பிக்கிறார். இவனை ஜெயிக்காம உன் மேல அபிஷேகம் இருந்து பிரயோஜனம் இல்லை, என் மேல அபிஷேகம் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஜென்மஸ்வாவன் சொல்லலாம், இல்ல பழைய மனுஷன் சொல்லலாம், இல்ல நம்முடைய பழக்க வழக்கம்னு சொல்லலாம், இல்ல பழைய பாம்பாகிய வலுசற்பத்தினுடைய ஸ்வாவன் சொல்லலாம், இல்ல நம்ம விட்டு வந்ததான பழைய வாழ்வுன்னு சொல்லலாம். இது திரும்ப நம்ம சந்திக்கும். ஆபிரகாம் விட்டுட்டு வந்துட்டான், ஆனா யார வந்து சந்திச்சது? இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வல்லமை மறுபடியும் வந்து போராடினது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஆனா இவன் மேல ஆவியானவர் வெயிட்டிங்ல இருக்கிறாரு, ஸ்டாண்ட் பண்ணி நின்றுகிட்டே இருக்கிறாரு. அவன் மேல ஒரு நோக்கத்தோடு கர்த்தருடைய ஆவி என்ன செய்யுது? நான் இங்க வந்த பிறகு எனக்கு கிடைச்ச வசனத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்திருந்தார். யாருன்னு தெரியாம இப்ப தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்திருந்தாருன்னு சொன்னதுனால நான் இப்ப தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஏற்கனவே வந்து அவன் மேல என்னது அது வந்து இருக்குது. ஆனா டைம் வரும்போது அந்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? கொடியேற்ற ஆரம்பிக்கிறார். நம்ம மேல எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவி இருக்கு.
இருக்கா? எதுக்கு இருக்கு? உனக்குள்ள இருக்கிற பழைய, உன்னோடு போராடுகிற பழைய மனுஷனை, பழைய பாம்பை, பழைய பழக்க வழக்கத்தை, பழைய ஜென்ம சுபாவத்தை மேற்கொள்றதுக்கு தான். ஏன்னா அது ரிவர்ஸ் வருவான். அந்த பழைய பேச்சு, பழைய சிரிப்பு, பழைய ஐக்கியம், பழைய தொடர்பு, பழைய எல்லாம் பழைய பழைய அப்படி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். பழைய இரும்பு கடைக்கு நீங்க போய் பாருங்க, பழைய கார் கம்பெனிகளுக்கு போய் பாருங்க. 1930 ஓடின கார்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிருப்பான். பார்த்துருக்கீங்களா? பழைய கடிலாக் கார்லாம் நிப்பாட்டிருப்பான். தள்ளிக்கிட்டே போற கார்லாம் இருந்திருக்கு முந்தி. அப்படிலாம் கார், பழைய காரியங்கள். நமக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்த ஜென்ம சுபாவத்தை, பழைய மனுஷனை, பழைய பாம்பாகிய வலுசற்பத்தினுடைய சுபாவத்தை நம்மிலிருந்து நம்மோடு போராடுகிற அந்த வல்லமை அழிக்கத்தான் கர்த்தருடைய ஆவி ஏற்கனவே எங்க இருக்காரு? நம்ம மேல் வந்து இருக்கிறார். சும்மா அபிஷேகம் வரல, அபிஷேகம் வந்து ஏற்கனவே அவன் மேல பிரேக் பண்ணி நிக்குது. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்து இருந்ததினால். இல்ல மற்றவனால அவன் அந்த வல்லமையை ஜெயிக்க முடியலையே. எவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க, அவங்க போய் அவனை ஜெயிக்கல. அவனை ஜெயிக்கணும்னா உன் மேல கர்த்தருடைய ஆவி வந்து பிரேக்ல இருக்கணும். எப்பவும் வெயிட்டிங். அந்த கூஷான் ரிஷதாயம் வந்துட்டான், உடனே இவன் மோதிட்டான். அப்படி அபிஷேகத்தோடு நாம் இருந்து நம்மோடு போராடுகிற அந்த வல்லமைகளை அழித்தால், அடுத்த வசனம் நியாயாதிபதிகள் 3:11. தேசம் 40 வருஷம் அமைதலா இருந்தது. தேசம் அமைதலா இருக்கு. இந்த பழைய மனுஷனை அழிக்காத பட்சத்துல, பழைய பாம்பை அழிக்காத பட்சத்துல, ஒரு வீட்டில் பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாம்பு இருக்கு பாம்பு இருக்கு பாம்பு இருக்குன்னா இவன் சாப்பிடும் போதும் முடிச்சுக்கிட்டு தான் இருப்பான், தூங்கும் போதும் இவனுக்கு தூக்கம் நினைச்சாது வராது. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அமைதல் இல்லாத ஒரு வாழ்க்கை. பழைய மனுஷன் இருக்கிற வரைக்கும், பழைய பழக்க வழக்கங்கள் இருக்கிற வரைக்கும், பழைய அந்த முரட்டுக்குணம் இருக்கிற வரைக்கும், அந்த ஜென்ம சுபாவம் இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில, ஊழியத்துல, ஜீவியத்துல, வாழ்க்கையில எந்த பகுதியிலும் என்ன இருக்காது? அமைதல் இருக்காது. நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய ஆவி உங்க மேல வந்ததனுடைய நோக்கமே உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறதான இந்த பழைய மனுஷனை கண்டுபிடிச்சு அழிக்கணும். அவன் உள்ள கடந்துகிட்டே இருப்பான். சமயம் வரும்பொழுது எங்க வருவான்? நல்லா அனல் உரைச்சா வெளியே வருவான். அடி 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 அடின்னு அபிஷேகம் பிச்சு பறந்து இறங்கி அக்னியா ஓடினாதான் இவன் எங்க வருவான்? மெல்ல வெளியே வருவான். இல்லைன்னு சொன்னா இவன் உள்ள அழகா ஸ்டாண்ட் பண்ணிடுவான். பழைய மனுஷனை அழித்தால் உங்கள் ஊழியத்தில் அமைதி, ஜீவியத்தில் அமைதி, குடும்பத்தில் அமைதி, பிள்ளைகளுக்குள்ள அமைதி, உங்களுக்குள்ள ஒரு பெரிய அமைதி. இல்லாத பட்சத்தில் அபிஷேகம் வந்து உன் தலை மேல சும்மா இருக்கும். நீ வாட்டுக்கு அந்நிய பாஷை பேசிட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருப்ப. அந்நிய பாஷையும் பேசுவ, ஆவியில் நிரம்புவ, அழுவ, துக்கப்படுவ, வேதனைப்படுவ, சஞ்சலப்படுவ. என்ன ஆண்டவரேன்னு இருக்கும். இந்த அபிஷேகத்தினால நீ எதை அழிக்கணும்? மெசொப்பொத்தாமியாவை சக்தியா கர்த்தர் அழிக்க உம்முடைய நாமத்துல, அவருடைய நாமத்துல நீ அழிக்கணும். இது ஒரு பகுதி. யோசுவா 15ஆம் அதிகாரம் 15 வாசி. அங்கே இருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாத் செப்பேர். அடுத்த வசனம். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகி அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேபின் சகோதரனாகி கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் காலேப் வந்து ஒவ்வொரு இடமா பிடிச்சுக்கிட்டே போறான். ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்த உடனே நிப்பாட்டிட்டான். தெபீர். முற்காலத்தில் தெபீரின் பெயர் கீரியாத் செப்பேர். தெபீர், தெபீர்னா பரிசுத்த ஸ்தலம்னு அர்த்தம். தெபீர்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு விரோதமா, நம்முடைய பரிசுத்த ஜீவியத்துக்கு விரோதமா பயங்கரமான சக்திகள் போராடும். நம்ம என்ன பிரதிஷ்டை பண்றோமோ அதுக்கு ஆப்போசிட் தான் நிகழ்ச்சிகள் வரும், சம்பவங்கள் வரும். நம்ம எதை செய்யக்கூடாதுமோ அதை செய்யறதுக்கு தான் நம்மளை பிசாசு என்ன செய்வான்? நெருக்கத்தில் கொண்டு போய் பிரேக் பண்ணி பாட்டுவான். பரிசுத்த ஸ்தலத்தை நாம் போராடி அந்த பரிசுத்த ஜீவியத்தை பெற்றுக்கொள்ளணும்.
அப்படி பிடிச்சாதான் நமக்கு விவாகம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிசுத்த ஜீவியத்தை போராடி நீ பெற்றுக்கொண்டால்தான் உனக்கு நித்திய விவாகத்தில் என்ன உண்டு? பங்கு உண்டு. இல்லைன்னு சொன்னா நானும் விசுவாசி ஊழியக்காரன் வண்டி ஓட்டலாம், கடைசியில் விவாகம் நடக்காது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. அப்படி பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியுமா அப்படின்னு கேள்விக்கு தான் இந்த ஒத்னியேல் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்திருந்ததுனால எதை பிடிச்சிட்டான்? தெபீரின் குடிகளை துரத்தி விட்டு எதை பிடிச்சிட்டான்? தெபீரை பிடிச்சிட்டான். பரிசுத்தத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா துஷ்ட ஆவிகளையும் துரத்தி அதை கேப்சர் பண்ணிட்டான். பரிசுத்தம் என்பது நம்முடைய முற்பிதாக்களுடைய அனுபவம். பரிசுத்தம் என்பது நம்முடைய முற்பிதாக்களுடைய அனுபவம். இது ஏற்கனவே யோசுவா பிடித்ததான ஒரு இடம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 38. பின்பு யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட தெபீருக்கு திரும்பி போய் அதின் மேல் யுத்தம் பண்ணி அதையும் அதன் ராஜாவையும் அதை சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தான். அவைகளை பட்டய கருக்கினால் அழித்து அதில் உள்ள நரஜீவன்களை எல்லாம் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள். எபிரோனுக்கும் இதுல என்ன விளங்கிக் கொள்றோம்? யோசுவா ஏற்கனவே தன்னுடைய ஜனத்தோடு போய் அதை பிடிச்ச இடம் தான். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்து போராடி பரிசுத்தத்துக்குரிய வழியை அணிஞ்சிருக்காரு. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை திறந்து வைத்திருக்கிறார். அவர் கிருபாதாரம் நமக்காக போராடி இந்த பரிசுத்தத்தை நமக்காக வாங்கி வச்சிருக்கிறார். அதனால நாம இந்த நாட்கள்ல 2 காரியம். ஒன்று, கர்த்தருடைய ஆவி உன்மேல் வந்திருந்தால் நீ மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவை நீ ஜெயிக்கணும், பழைய மனுஷனை அழிக்கணும். 2வது, நீ பரிசுத்தத்துக்காக போராடி பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தத்தை தெபீரை நீ ஜெயிக்கணும். எப்படினாலும் நீ போராடி பரிசுத்தத்தை அடையணும். அப்படி செய்தால் தேசம் எப்படி இருக்கும்? ஒன்னு ஒன்னு பிரதிபலன், 1:1 நீ மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவை அழித்தினா உனக்கு என்ன கிடைக்கும்? அமைதல் கிடைக்கும், அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். தெபீரை நீ பிடிச்சிட்டீனா உனக்கு விவாகம் நடக்கும். தேவனோடு நித்திய விவாகத்தில் உனக்கு பங்கு, நீ மனவாட்டியாய் மாறலாம். இந்த 2ல எதுவும் ஒன்னு மிஸ் ஆனாலும் ஒன்னு மிஸ் ஆயிடும். நீ பரிசுத்தம் போயிட்டு விட்டுட்டீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையில் உனக்கு அமைதி இல்லாமலேயே போய் எப்படியோ ஓட்ட முடிப்ப. அதே நேரத்தில் பழைய மனுஷனை அழிச்சு பரிசுத்தத்துக்காக நீ போராடி பெற்றுக்கொண்டேனா இந்த உலகத்திலே உனக்கு அமைதல் கிடைக்கும். மறுமையில உனக்கு நித்திய விவாகத்தில் நீ ஒரு மனவாட்டியாய் இணைக்கப்படுவாய். இதுக்கு காரணம் இந்த ரெண்டுக்குள்ள பிரதிபலன். இதுக்கு எல்லாம் மூல காரணம் யாரு? கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்து இருந்தது, வெயிட்டிங்ல இருந்துச்சு. நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தின் மூலமா இன்னும் அந்த கிரியை நடந்துருச்சான்னு எனக்கு தெரியல. என் மேல உள்ள அபிஷேகம், என்னைய ஊழியத்துக்கு, என்னைய விசுவாசியா நான் வந்தேன், கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். திருப்பி நான் ஊழியத்துக்கு வந்தேன், அன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் கிடைச்சது. நான் பாஸ்டரானே, எனக்கு ஒரு அபிஷேகம் கிடைச்சது. கரெக்ட். ஆனா என் மேல பரிசுத்தாவி வந்திருந்ததின் நோக்கம் இன்னும் நிறைவேற்றப்பட்டுச்சான்னு எனக்கு என்ன செய்ய தெரியல. அது தெரியணும். அந்த ஒரு நோக்கம் தான் இது. அவன் மேல வந்து ஆவியானவர் வெயிட்டிங்ல இருந்தார். கரெக்ட் டைம் வந்தது, அவன் மெசொப்பொத்தாமியாவுடைய ராஜாவோடு மோதிட்டான், ஜெயிச்சிட்டான். அவனுக்கு ஒரு பெரிய அமைதி. 40 வருஷம், ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, எத்தனை வருஷம்? 40 வருஷம். லைஃப் லாங்கா அவனுக்கு பீஸ்ஃபுல்லா போயிடுச்சு. அதே நேரத்தில் யார போய் அடிச்சான்? தெபீர்ல இருக்கிற அசுத்த வல்லமையெல்லாம் அழிச்சு தெபீரை கேப்சர் பண்ணிட்டான், பரிசுத்த ஜீவியத்தை கேப்சர் பண்ணான். அதனால அவனுக்கு எது கிடைச்சது? விவாகம் நடந்துச்சு. இந்த 2மே நமக்குள்ள கரெக்டா நடக்கணும். இந்த 2க்குமே மூல காரணம் யார்தான்? ஆவியானவர் நம்ம மேல வந்து என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். சரியான அபிஷேகம் என் மேலையும் இப்ப இருக்கு, உங்க மேலையும் இருக்கு. வந்து ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணி பிரேக் பண்ணி நிக்கிறார். அவர் வந்ததின் நோக்கம் பல நோக்கங்கள் இருக்கலாம். அதுல ஒரு நோக்கம் பழைய மனுஷனை அழிப்பது, பரிசுத்த ஜீவியத்தை பெற்றுக்கொள்வது, தேசத்துல உலக வாழ்க்கையில் அமைதியா இருப்பது, மறுமையில இயேசுவோடு போய் இணைவது. இதுதான் தேவனுடைய திட்டம். மற்றபடி நமக்கு எல்லாருக்கும் அன்னைக்கு கிடைச்ச அபிஷேகம் கிடைச்சிருக்கும், எனக்கு அப்படித்தான் கிடைச்சது, உங்களுக்கு அப்படித்தான் கிடைச்சிருக்கும். புதிய அபிஷேகம் கிடைக்கும், பழைய அதே அபிஷேகம் கிடைக்கும். இதெல்லாம் உண்மை. ஆனா செயல் இருந்ததா?
எனக்கு அப்படி கிடைச்சது. நான் தூத்துக்குடியில் ஊழியத்துக்கு எடுக்கும்போது கை வைக்கலன்னா ஊழியத்துக்கு எடுக்க போயிடுச்சு, கைவிடப்பட்ட மாதிரி தான். கை வைக்கலன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ஓடி போய் சாவெல்லாம் ஓடி இருக்காங்க, விசுவாசியாவே இல்லாமல் ஓடி போயிட்டாங்க, அப்படிலாம் இருந்திருக்காங்க. அதனால கை வைக்கிறது ஒரு பெரிய காரியமா சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கை வைக்காம எத்தனையோ பேரை விட்டு அழுது எந்திரிச்சு ஓடி இருக்காங்க. அப்படி ஒரு காலம். அப்போ கை வைக்க வரும்போது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கத்தாவே என்னைய ஃபர்ஸ்ட் கை வைங்க, நீங்க உண்மையாவே என்னை செலக்ட் பண்றீங்கன்னா. இந்த 2 பிரதர்ஸ் 8 சிஸ்டர்ஸ் உட்கார்ந்துருக்கோம் தூத்துக்குடியில். ஒன்று நான், 2வது ஆறுமுகநேரி இம்மானுவேல், 2 பேர் நாசரியத்திலிருந்து. அப்போ அங்கே தான் எடுக்கிறாங்க 8 சிஸ்டர்ஸ். நான் இப்படி உட்காந்துருக்கேன், இப்படி உட்காந்துருக்கேன். இப்போ காமராஜர் பாஸ்ட் 2 பேரும் உட்காந்துருக்கோம். இங்கே 8 சிஸ்டர்ஸ். பாஸ்டர் கிளம்பி வர்றாரு, பாஸ்டர் ஜேக்கப். ஆண்டவரே 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 என்னை தொட்டணும், ஃபர்ஸ்ட் என்னை தான் தொடணும், அவனை தொடக்கூட, அவனை தொடட்டும். ஆனால் என்னை தொட்டாதான் நான் நீங்கள் என்னை நேசிக்கிறீங்கன்னு. இப்படிலாமே என்னவோ அந்த சின்ன வயசில் 19 வயசில் உள்ள அறிவில் புலம்பிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ தூரம் வர்ற வரைக்கும் நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு அந்த ப்ரெசன்ஸில் நான் மறந்துட்டேன்ல, ஆவியானவர் வந்துட்டார். அன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் கிடைச்சு. அதுக்கு பிறகு நானும் ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஊழியம் செய்தேன். பாஸ்டர் ஆர்டினேஷன் 20 வருஷம் கழிச்சு பாஸ்டர் ஆர்டினேஷன் ஆகுது. அன்னைக்கும் அது ஒரு பெரிய சாதனையா இல்லை. ஏன்னா அது முதல்ல ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ கேட்பாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா ஊழியம் செஞ்சீங்களா, ஜீவியத்தை பாதுகாத்துட்டீங்களா, ரைட் ஓகே, அவ்வளோதான். அதுக்கு ஒரு சின்ன ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, நான் விசுவாசிக்கிறேன், ஒரு அறிக்கை மாதிரி, நான் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறேன், பரிசுத்தவான்கள், இது அப்படி ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட். அதை வாசிச்சுட்டு போய் உட்காந்துட்டா அது ஒரு அழகாக இருக்கும். வரிசையாக உட்கார வைப்பாங்க, சீஃப் பாஸ்டர் டச் பண்ணுவார். அது ஒரு ஆர்டினேஷன். நானும் அதை ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரொம்ப ஜெபிச்சுட்டு சரி ரைட் போகலாம் போய் உட்காந்தேன். அறிக்கையெல்லாம் ரொம்ப சிம்பிளாக வாசித்தோம், வந்தோம், உட்காந்தேன். பாஸ்டர் டிவி வந்தார், டச் பண்ணார். ஆனால் நான் அப்போ அது வரைக்கும் நானும் அப்படியே பார்த்துட்டே வரேன், எல்லாரையும் அப்படியே நிரப்பிட்டு டச் பண்ணிட்டே வரும். திடீர்னு என்னை டச் பண்ணார் பாருங்க, தூக்கி எரிஞ்சு எங்கேயோ போய் விழுந்துட்டேன் பொத்துன்னு. ஒரே செகண்ட் தான். அது பெஞ்சு வர வச்சுருந்தாங்க, சுற்றி வச்சு அழகாக துணி இனிலாம் போட்டு. ஒரே செகண்ட் எனக்கு அதே அபிஷேகம். அப்படி எந்திரிச்ச உடனே தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, 20 வருஷத்துக்கு முன்னால பாஸ்டர் ஜேக்கப் டச் பண்ணும்போது இதே அபிஷேகம், சேம், அப்படியே டிட்டோவா. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்லலாம் வித்தியாசம். அதாவது சரியான அபிஷேகம். அப்பதான் நான் யோசிச்சேன், ஓ அதே டைம் ஒரு இது கூட மாறாம அப்படியே இறங்குச்சு. அவன் யோசிச்சாரு, ஆவியானவர் நம்ம மேல வெயிட்டிங்ல இருக்கிறாரு. அதுபோல இப்போ உங்க மேல எல்லார் மேலயும் வெயிட்டிங் தான். எல்லார் மேலையும் ஆவியானவர் வெயிட்டிங்ல இருக்கிறாரு. நேரம் கடந்த எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆவியானவர் நம்மேல் இருப்பதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. சாதாரண நோக்கம் அல்ல. எல்லாரும் என்னைய கவனிங்க, சாதாரண நோக்கம் அல்ல. அது பழைய வல்லமையை மேற்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு அளித்ததான ஒரு சக்தி. சரியான ஒரு வல்லமை நம்மேல் தங்க வேண்டிய ஒரு நேரம். எல்லாரும் கண்களை மூடுவோம். நீ ஒரு ஒத்னியலா இருந்தால் கர்த்தருடைய ஆவி உன்மேல் தங்கி இருப்பார். அவர் ஏன் உன்மேல் இருக்கிறார்? நீ ஒரு சாதாரண மனுஷன், மண்ணான மனுஷன். நம்முடைய சரீரம் ஒரு மண்பாண்டம். அதுல ஒரு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் அந்த அபிஷேகம் நாட்கணக்காய், மாதக்கணக்காய், வருடக்கணக்காய் உன்னில் தங்கி இருக்கிறது? எந்த நோக்கத்துக்காக இந்த அபிஷேகம் அருளப்பட்டு உன் சிரசின் மேல் அது தங்கி இருக்கிறது? ஏன் அதை உன்னை கண்டிக்கிறது? ஏன் அது உன்னை உணர்த்துகிறது? ஏன் அது உன்னை நடத்துகிறது? ஏன் அது உன்னை எச்சரிக்கிறது? ஏன் அது உன்னை தப்புவிக்கிறது? ஏன் அது உன்னை சிட்சிக்கிறது? அது ஒரு நோக்கத்துக்காக காத்துக்கொண்டே இருக்கிறது. தேவன் தன்னுடைய திட்டத்தின்படியே உன்னை முன்குறித்து கர்த்தருடைய அபிஷேகத்தை உன் சிரசின் மேல் வைத்து அவர் தன்னுடைய மகத்தான செயலை செய்ய முடியாக காத்துக் கொண்டிருக்கிறார்.
ஒத்னியேலின் மேல வந்தது போல கர்த்தருடைய ஆவி உன் மேல் வந்து தங்கி இருக்கிறாரா? வந்து இருந்து கொண்டிருக்கிறாரா? ஆம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் மேல் கர்த்தருடைய ஆவி என் மேல் வந்து இருக்கிறார். அவர் எனக்குள்ளே காத்து தவித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்.